செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி எல்லாம் எல்லோரும் இணைய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த யோசனையை ஏற்காமல் செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோரை ஓரங்கட்டினார். உட்கட்சி அரசியலில் இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தார். அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தால் திரு செங்கோட்டையன் இடையிலே ஒரு முறை 2 முறை டெல்லி சென்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்ததாக செய்தி வந்தவுடன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஒற்றுமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்தை டெல்லியில் சொல்லிவிட்டு வந்த திரு செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் மனம் வெதும்பி இந்த இயக்கத்தை விட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். செங்கோட்டையனுடைய சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு போய் திரு எடப்பாடி பழனிசாமி தரமற்ற முறையிலே அவரை விமர்சித்து பேசினார். ஊருக்குள் நடமாட முடியாது என்று பேசினார். எங்கே? கோபிச்செட்டிப்பாளையத்தில். அங்கே எடப்பாடி பழனிசாமியின் கட்சியை தோற்கடித்து திரு செங்கோட்டையன் இன்றைக்கு மந்திரியாக உட்கார்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே எதிர்க்கட்சி வரிசையிலே கூட நீங்கள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஜேசிடி பிரபாகர் கூறுகிறாரே என்று கேள்வி கேட்டபோது வழிப்போக்கர்களுக்கெல்லாம், போகிற தெருவில் போகிறவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று மமதையோடு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார். இன்றைக்கு அந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவேகாவில் வெற்றி பெற்று மாண்புமிகு சபாநாயகராக உட்கார்ந்திருக்கிறார். சட்டசபையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் அவரிடம் அனுமதி கேட்ட பிறகுதான் பேச முடியும். இவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டால் நான் ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று கிழித்தீர்களா? நான் இதை தேர்தலுக்கு முன்னாலேயே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் கட்சி கரைவதை பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வியப்பே இல்லை. இப்போது கூட பிரச்சனையை எழுப்பிய சில பேர் வெளியே போய்விட்டு திரும்பவும் எடப்பாடியின் தலைமை ஏற்றது தவறான அணுகுமுறை என்பது என்னுடைய பார்வை. எடப்பாடியின் பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த வெளியே போனவர்கள் 25 பேர் நாங்கள் ஒரு குழுவாக சட்டசபையில் செயல்படுகிறோம் என்று இருந்திருக்க வேண்டும். திமுக இந்தியா பிளாக்ல பங்கேற்காதது திமுகவுக்கு ஒரு வெற்றிடமா இல்ல இந்தியா பிளாக்குக்கு அது நஷ்டம்? அதாவது அதிமுக கூடாரம் காலி ஆகிக்கிட்டே இருக்கு. அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு படையெடுத்து போறாங்க. ஸோ அங்கே ஃபில்டர்லாம் நடந்து உள்ளே எடுக்காதது அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போது இங்கே அதிமுக அப்படிங்கிறதோட ஃப்யூச்சர் என்னவா இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. அப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே அவங்க அலோவ் பண்ணலை அப்படின்னெல்லாம் கூட தகவல் வருது. அப்போ இந்த நிலைப்பாடு எப்படி ஏடிஎம்கேவை வளர செய்யும்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்லுவது போல கரைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த கட்சி தொடர்ந்து சந்தித்து வந்த தோல்விகள் தான் காரணம். அந்த தோல்விகளுக்கு என்ன காரணம் என்று இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை, விட்டு கொடுக்காத அணுகுமுறை, பிடிவாத போக்கு, தன்முனைப்பு, யாரையும் கலந்து பேசாத தன்மை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சகாக்களில் முதன்மையானவர். ஆனால் அவர் தன்னை எப்படி நினைத்துக் கொள்கிறார் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களெல்லாம் இந்த கட்சியை வழிநடத்திய ஆளுமைகள், தலைவர்கள், கட்சிக்கு வெற்றி தேடி தந்தவர்கள், வெற்றி தேடி தரக்கூடியவர்களாக இருந்தவர்கள். இவர் தன்னையும் அவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதுதான் பிரச்சனை. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களையெல்லாம் அணைத்து அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும். இவர்களும் தன்னுடைய சகாக்கள் எல்லோரும் அம்மாவோடு இருந்தவர்கள், எம்ஜிஆரோடு இருந்தவர்கள், எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், பழையவர்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். இப்படி ஒரு இயக்கத்தை நடத்தி செல்ல வேண்டும். அதிமுகவிலிருந்து பிரிந்து செயல்பட்டவர்கள், ஒதுங்கி இருந்தவர்கள் என்ன வலிமை என்பது முக்கியமல்ல. அவர்கள் 1000 ஓட்டு வாங்கினாலும் 500 ஓட்டு வாங்கினாலும் அதனுடைய சேதாரம் அதிமுகவுக்குத்தான் என்கிற சிந்தனை இவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை இல்லாமல் மற்றவர்களை சேர்த்து கொண்டால் தன்னுடைய பொசிஷனுக்கு பாதிப்பு விடுமோ என்று கருதி திருமதி சசிகலாவை சேர்த்துக்கொள்ள முடியாது, டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ள முடியாது, ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள முடியாது, யாரையும் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று அவர் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் 2021 அதிமுக தோல்வியை தழுவியது. 21 டிடிவி தினகரனுக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுங்கள், இரட்டை இலையில் நிற்பார் என்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக அழைத்து ஆலோசனை கூறினார், வலியுறுத்தினார். அப்போது அந்த யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்தார். அதனுடைய விளைவு அன்றைக்கு ஆட்சியை அதிமுக இழந்தது. திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரானார். 18 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகள் காரணமாக அதிமுக தோல்வியை தழுவியது. இது ஒரு பக்கம்.
அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி உறவை உதறி ஏதோ மைனாரிட்டி வாக்குகள் எல்லாம் தனக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைத்து தவறான முடிவெடுத்து மைனாரிட்டி ஓட்டும் கிடைக்காமல் மெஜாரிட்டி ஓட்டும் கிடைக்காமல் அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. இதுதான் கண்ட பலன். அதன் பிறகு நீங்கள் வந்தால் 2026இல் 21இல் செய்த தவறை ஓரளவு சரி செய்தார். என்ன செய்தார்? அமமுகவை மட்டும் சேர்த்து கொண்டார், தினகரனை மட்டும் சேர்த்து கொண்டார். ஆனால் திரு ஓபிஎஸ் கட்சியில் நான் இணைந்து விடுகிறேன், எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று கேட்டபோது முடியாது என்று சொன்னார். அந்த ஓபிஎஸ் வெளியே போய் திமுகவில் சேர்ந்து ஜெயித்து விட்டார். செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி எல்லாம் எல்லோரும் இணைய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த யோசனையை ஏற்காமல் செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோரை ஓரங்கட்டினார். உட்கட்சி அரசியலில் இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தார். அப்படி ஒதுக்கி வைத்த காரணத்தால் திரு செங்கோட்டையன் இடையிலே ஒரு முறை 2 முறை டெல்லி சென்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்ததாக செய்தி வந்தவுடன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. செங்கோட்டையனை இனிமேல் கட்சியில் எந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தார். ஆகவே ஒற்றுமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்தை டெல்லியில் சொல்லிவிட்டு வந்த திரு செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் மனம் வெதும்பி இந்த இயக்கத்தை விட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். செங்கோட்டையனுடைய சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு போய் திரு எடப்பாடி பழனிசாமி தரமற்ற முறையிலே அவரை விமர்சித்து பேசினார். ஊருக்குள் நடமாட முடியாது என்று பேசினார். எங்கே? கோபிச்செட்டிப்பாளையத்தில். அங்கே எடப்பாடி பழனிசாமியின் கட்சியை தோற்கடித்து திரு செங்கோட்டையன் இன்றைக்கு மந்திரியாக உட்கார்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே எதிர்க்கட்சி வரிசையிலே கூட இல்லை. அது தவிர இதே போல பன்னீர்செல்வம் அவர்களோடு இருந்தபோது திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சரிபடுகிற விதம், செயல்படுகிற முறை சரியில்லை என்று கூறிய காரணத்திற்காக இதை ஒரு பத்திரிகையாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் கேள்வியாக கேட்டார். நீங்கள் உங்கள் அணுகுமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஜேசிடி பிரபாகர் கூறுகிறாரே என்று கேள்வி கேட்டபோது, வழிப்போக்கர்களுக்கெல்லாம், போகிற தெருவில் போகிறவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று மமதையோடு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார். இன்றைக்கு அந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவேகாவில் வெற்றி பெற்று மாண்புமிகு சபாநாயகராக உட்கார்ந்திருக்கிறார். சட்டசபையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் அவரிடம் அனுமதி கேட்ட பிறகுதான் பேச முடியும். அப்படியானால் உங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் வெற்றி பெற்று உங்கள் கண் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? இவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டால் நான் ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று கிழித்தீர்களா? ஆட்சியை பிடிக்க முடிந்ததா? கிழித்தீர்களா? நீங்கள் முடியவில்லை. இப்ப அவரோட தலைமையை மாற்றணும் அப்படின்னா இல்ல, அவருடைய தலைமையை மாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய துணிச்சலோடு இன்றைக்கு அதிமுகவில் யாரும் இல்லை. அதற்கு பதிலாக இவரோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து மூழ்க வேண்டாம் என்று அது ஓட்டை படகு என்று கருதி வெளியே குதித்து வந்து, அதாவது பசுமையான இடம் தேடி போய்விட்டார்கள். நான் அவர்கள் செய்த செயலையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் செய்த செயலுக்கு காரணம் இவருடைய மேலாதிக்க மனப்பாங்கு. நான் வைத்ததுதான் சட்டம், ஏற்பவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள், விருப்பமில்லாதவர்கள் வெளியேறலாம் என்கிற போக்கின் காரணமாகத்தான் எக்ஸோடஸ் ஒவ்வொருவராக கிளம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த முகாமில் இருந்து தாவேகாவுக்கு போகிறார்கள். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுகவுக்கு படையெடுத்திருப்பார்கள். நான் இதை தேர்தலுக்கு முன்னாலேயே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் கட்சி கரைவதை பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வியப்பே இல்லை. இவர்கள் இங்கே போனால் எம்பி எலெக்ஷனில் வந்தால் 2 பேர் சீட்டு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இங்கே போகிறவர்களில் சில பேருடைய கணக்கு அது. சில பேர் மேயர் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். சில பேர் வாரிய தலைவர் பதவி வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆதாயம் கருதிதான் கட்சியை விட்டு வெளியே போகிறார்கள். இந்த கட்சி இனிமேல் நிற்குமா, நிமிருமா என்கிற கேள்விக்குறி எழுந்துவிட்டது, சந்தேகம் எழுந்துவிட்டது என்று சொன்னால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான், மற்ற யாரும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது என்ன தவறு இருக்கிறது என்றால், இவர்களெல்லாம் கூறுகிற ஆலோசனையை அவர் புறக்கணித்த போதே உங்கள் தலைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்று அப்போதே ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும்.
காலம் கடந்து சில பேர் ராஜினாமா செய்கிறார்கள். இப்போது கூட பிரச்சனையை எழுப்பிய சில பேர் வெளியே போய்விட்டு திரும்பவும் எடப்பாடியின் தலைமை ஏற்றது தவறான அணுகுமுறை என்பது என்னுடைய பார்வை. எடப்பாடியின் பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த வெளியே போனவர்கள் 25 பேர் நாங்கள் ஒரு குழுவாக சட்டசபையில் செயல்படுகிறோம் என்று இருந்திருக்க வேண்டும். அந்த அணி திரு விஜய் அவர்கள் ஏதோ உத்தரவாதம் கொடுத்ததனால்தான் அவர்கள் ஆதரித்தார்கள். அந்த உத்தரவாதத்தை பின்வாங்கி விட்டார்கள். நான் கேள்விப்படுவது திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இவர்களில் சிலருக்கு பதவி கொடுப்பதற்கு தடையாக இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் மிக முக்கியமான நண்பர்கள் சொல்வது அவர்தான் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார். இல்லாவிட்டால் ஒரு 4-5 பேர் அதனாலதான் அவங்க திரும்ப வந்து இபிஎஸ் அவர்களோட இபிஎஸ்லும் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அவ்வாறு போனது தவறு என்கிறேன் நான். இபிஎஸ்க்கு எதிராக இவர்கள் ஒரு அணியாக நின்றிருக்க வேண்டும். அதில் பதவி பறிப்பு வருமோ, என்ன நடக்குமோ என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். எதற்காக எம்எல்ஏ பதவி இழக்க வேண்டும், இதற்காக மறுபடியும் போய் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இப்போ அந்த வெளியே போய் தாவேக்கால சேர்ந்தாங்களா, அவங்க கதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த 4 பேருக்கு சீட்டு கொடுக்க போகிறாரா, அவர்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா நேற்று தினம் சபாநாயகர் சொன்னதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. அவர் என்னன்றாரு, அந்த 4 பேர் விஷயத்தில் முடிவெடுக்கல, 21 பேர் விஷயத்தில் முடிவெடுத்துட்டேன், அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். அதாவது எடப்பாடிகிட்ட போகிறோம், நாங்கள் பழைய தகுதி நீக்க மனு வாபஸ் வாங்கிட்டோம்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டேன், இவர்கள் 4 பேர் விஷயத்தை நான் பரிசீலனையில் வச்சுருக்கேன்றார். எப்படி பரிசீலனையில் வைத்திருக்கிறார் என்ற என்ன அடிப்படையில் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. செஞ்சதை சபாநாயகர் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு கெசட்டில் வெளியிட்டு அது காலியிடம் ஆயிடுச்சு. இனிமே அவங்கள மறுபடியும் போய் தகுதி நீக்கம் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி அதிமுகவினுடைய எதிர்காலம் பற்றியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே பலம் அந்த கட்சியினுடைய சிம்பல் இரட்டை இலை. அந்த இரட்டை இலை என்பதை மக்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்தவர் மறைந்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு அந்த கட்சிக்கு வலுவூட்டியவர் செல்வி ஜெயலலிதா. அவர்களுடைய முகங்கள் அந்த இரட்டை இலை இருக்கும் வரை அந்த கட்சி அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நிமிர்ந்து மேலெழும்பி வந்து ஆட்சிக்கு வந்துருமான்னு கேட்டால் அது டவுட்டு. அதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதுதான் என் பார்வை. இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா அதுவும் குறிப்பாக சென்னையில் பல இடங்கள்ல அந்த கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து மின்வெட்டு தொடர்ச்சியாக ஏற்படுதுன்னு நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வருது. அப்போ வந்து பார்த்தா ஃபியூஸ் கேரியர்லாம் வந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரி சிசிடிவிலாம் பிடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய மின்வெட்டு, அது வந்து திமுக தான் அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் தாவேக்கால இருந்து வரும். இல்லை, மாண்புமிகு மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்க தயாராக இல்லை. அதே சமயம் ஓரிரு இடங்களில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் யாராவது அப்படிப்பட்ட விஷமத்தனமான செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதையும் நான் மறுக்கவில்லை. பொதுவாக கோடை காலத்திலே மின்சார தட்டுப்பாடு, மின்வெட்டு என்பது ஏற்படுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இவர்கள் வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். காற்றாலை மூலம் பெறுகிற மின்சார உற்பத்தி. இன்னொன்று சரிமா, மின்சாரத்தை சேமிக்க முடியாது. நிறைய சர்ப்ளஸாக வர்றப்போ சேமிக்க முடியாது. இது ஒரு அடிப்படையான பிரச்சனை. அதனால தான் அந்த நேரத்தில் மின்சார பற்றாக்குறை கோடை காலத்தில் ஏற்படுகிற நேரங்களில் நம்ம வேறு மாநிலத்திலேருந்து வாங்குகிறோம். அதே மாதிரி காற்றாலையிலேருந்து கிடைக்கிறத ஜென்ரேஷனை பயன்படுத்துகிறோம். நீர்மின் உற்பத்தியில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம். புனல் மின்சார உற்பத்தியில் இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பழுது காரணமாகவோ இந்த மின்சாரத்தை கொண்டு செல்லுகிற அந்த மின் கடத்திகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். வெவ்வேறு காரணங்களுக்காக மின்வெட்டு ஏற்படலாம். நீங்கள் வந்து லைன்மேனு, ஒயர்மேனு இவங்கள்லாம் வந்து நள்ளிரவில் ஃபோன் செய்தாலும் வந்து பல இடங்களில் வேலை பார்க்குறார்கள். மின்சார ஊழியர்கள் வந்து அர்ப்பணிப்புணர்வுடன் வேலை செய்யக்கூடியவர்கள். ஆகவே மக்களை பொறுத்தவரை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நேச்சுரலாகவே கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் என்ன வந்துடுது, ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்துட்டோம்னா யாராவது ஒரு அதிகாரி உடனே வந்துடுவார், நம்ம பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே வருது. நீங்கள் தண்ணி வரலைன்னாலும் வருது, பஸ்ஸு வரலைன்னாலும் வருது. ஆகவே இந்த மறியல் செய்கிற குணம் என்பது மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் கவனத்தை அப்போது தான் ஈர்க்க முடியும், அப்போது தான் தீர்வு கிடைக்கும் என்கிற குணம் ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து இது வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனை என்பது. அதாவது இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது, அப்புறம் அதிகாரிகள் பேச்சு நடத்தி கலந்து போய் செல்வது. இப்போ நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம், ஆஸ்பத்திரியில் வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பலனளிக்காதனால இறந்துட்டா
உறவினர்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்படுது. பாடியை வாங்க மாட்டோன்றாங்க. நிஜமாவே மருத்துவர்கள் தரப்பில் வேணும்ன்ட்டு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. 1-2 நேரங்களில் சில பிரச்சனைகள்னால நிகழ்ந்துடலாம். அதாவது நீங்கள் இது ஒரு பொது விஷயம் தெரிவது நல்லது. அதாவது மயக்க மருந்து கொடுக்கறதுல கூட சற்று அளவு கூட போயிடுச்சுன்னா மரணம் நேரிட்டு விடுகிறது. ஸோ அப்போயே என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் உறவினர்கள்லாம் கூடி பாடியை வாங்க மாட்டேன்றாங்க. போலீஸ் போய் பேச்சுவார்த்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அரசாங்கத்திடமிருந்து நிவாரணம் பெறுவதற்கு அல்லது தீர்வு கிடைப்பதற்கு போராட்டத்தை மக்களே முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கடந்த சில ஆண்டுகளாக உருவாகி வந்திருக்கிறது. ஆகவே திரு நிர்மல்குமார் அவர்களுடைய விமர்சனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திமுக காரங்க தூண்டி விட்டு போய் உட்காருன்னு சொல்கிறாங்க. தெரியல, நான் யாராவது சமூக விரோதிகள் ஃபீஸை பிடிங்கி விட்டுருக்கலாம். அவர்கள் அரசியல் நோக்கத்தோடு ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து டெய்லி மின்வெட்டு ஏற்படுது, எங்கே அந்த ஏரியாவில் ஏற்படுது, இந்த ஏரியாவில் ஏற்படுதுன்னா எல்லாமே திமுக காரன் தான் பண்ணான்னு சொல்லுவது பொறுப்பான பேச்சாக இருக்காது. மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரத்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். அடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு ஊழலை மறைப்பதற்கு யாரோ அதிகாரிகளோ அல்லது முன்பே இருந்து பதவியில் இருந்தவர்களோ செய்திருக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் என்று அரசியல் ரீதியாக தாவேகா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஹார்ட் டிஸ்க் திருடிட்டதுனாலேயே ஒரு ஊழலை மறைத்து விட முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேப்பர் ரெக்கார்டு இருக்கும், ஃபைல்ஸ் மூவ் ஆகிருக்கும், ஃபைல்ஸ் மூவ் ஆகி ஃபைல்ஸில் ஒப்புதல் கொடுத்ததெல்லாம் இருக்கும். ஆவணங்கள் என்பது வெறும் டிஸ்க் மட்டும் இருக்காது என்பது தான் என்னுடைய பார்வை. விசாரணைகள் மூலம் வெளியே கொண்டு வர முடியும். இந்த விஷயத்தை சிபிசிஐடியிடம் உடனடியாக ஒப்படைப்பது என்ற அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் வரவேற்கிறேன். உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். ஆகவே நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். திமுக இந்தியா பிளாக்ல பங்கேற்காதது திமுகவுக்கு ஒரு வெற்றிடமா இல்லை இந்தியா பிளாக்குக்கு அது நஷ்டம்? காங்கிரஸ் கட்சி மீது கசப்புணர்வு ஏற்பட்ட காரணத்தால் திமுக இந்தி கூட்டணியில் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு செய்தது என்பது சரியான அரசியல் செயல் அல்ல. இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுத்து கொண்டதோடு நிறுத்தி இருக்கலாம். உடனடியாக தேர்தல் முடிந்து ஒரு வாரத்துக்குள்ளாக நாங்கள் கூட்டணியே மாற்றுகிறோம் என்று அடுத்த பக்கம் ஜம்ப் அடித்தது என்பது பச்சையான சந்தர்ப்பவாதம், காங்கிரஸ் கட்சியினுடைய சந்தர்ப்பவாதம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாடி தங்களுடைய உழைப்பை சிந்தி வேலை பார்த்து வெற்றி பெற வைத்தவர்கள் அல்லது அந்த கட்சி நன்றி மறந்து விட்டது. 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எல்லாத்தையும் வாங்கிட்டு விவஸ்தையே இல்லாமல் நீங்கள் மந்திரி சபையில் கூட சேர்ந்துங்க, நாங்கள் கூட்டணியே மாற்றிக்கிறோம்னு அதே லெட்டரில் அறிவிக்கிறீங்களே, அப்போ அந்த கட்சிக்கு கோபம் வருமா வராதா? ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்னாங்க அவங்க தான் அதிமுகவோட போய் கூட்டணி பேசினாங்க. அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி பேசியது அந்த விமர்சனம் தனி. நீ ஏன் அடுத்த நாளே கூட்டணியை விட்டு போகிறேன், அந்த கூட்டணிக்கு போகிறேன்னு கூட்டணி விட்டு ஏமா போனோம்? நான் என்ன கேட்குறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறாங்க. நாங்கள் திமுக அணியில் தான் நீடிக்கிறோம், மதச்சார்பற்ற அணியில் தான் நீடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தேர்தல் வருதோ அப்போ போங்கள. நீங்கள் என்ன அவ்வளோ காத்துட்டு இருக்க முடியல? பதவி அரிப்பெடுத்து காங்கிரஸ் ஓடியது என்பதுதான் உண்மை. ஆகவே காங்கிரஸ் கட்சியோடு இனிமேல் நாம் பயணிக்க வேண்டாம் என்று திமுக முடிவெடுத்திருக்கிறது. இந்தி கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் இங்கே என்ன பண்ண போகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸ் இனிமேல் விஜயை நம்பி விஜய் வீட்டு வாசலில் காத்து கிடக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது என்பதுதான் என் பார்வை. டுவர்ட்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இடையில் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.